நெல்லை லைஃப் வழங்கும் நற்பணி சாதனையாளர் விருது 2024 வெற்றிகரமாக 3வது ஆண்டில் கேட்டகரி மக்கள் அர்ப்பணிப்பு. பாவூர் சத்திரத்தின் நாயகன் தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாக லயன்ஸ் இயக்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு சேவை தொண்டாற்றி வரும் சேவை நாயகன். குறிப்பாக கண் தானம் மற்றும் கண் விழிப்புணர்வு சம்பந்தமான சேவைகளை தொடர்ந்து செய்து இன்று தென் தமிழகத்தில் கண் தானம் பெறுவதில் 2வது இடத்தில் இருக்கும் சமூக ஆர்வலர். இந்த மக்களோட பக்கத்து ஊர் மக்கள் அனைத்து மக்களையும் அரவிந்தில் நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் செக்அப் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதை ஒவ்வொரு மாதமும் பாவூர் சத்திரத்தில் உள்ள டிபிஎஸ் ஸ்கூலில் மாதம் நாங்கள் கேம்ப் நடத்துவோம். இந்த கேம்புக்கு மினிமம் ஒரு 15,000 ரூபா செலவு வரும். இந்த செலவை எல்லாம் ஆரம்பத்தில் இவர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, சிலவங்கிட்ட ஸ்பான்சர் கொடுக்குறவங்ககிட்ட வாங்கிடுவாங்க, இல்லைன்னா கிளப்பு மூலமாகவோ அடிக்கடி அவங்களுடைய வாக்கிங் டீமில் உள்ளவங்க ஷேரோ இந்த மாதிரி பண்ணி ஆணித்தனமாக யார் என்ன நடந்தாலும் பரவாயில்ல இந்த கேம்பை நடத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி வெறியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, திருநெல்வேலியெல்லாம் மறுபடியும் செக்அப் பண்ண வேண்டியிருந்தது. அங்கே ஹாஸ்பிட்டல்லாம் செக்அப் பண்ணக்கூடிய நிலைமை இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு மறுநாள் வந்தவங்களை அங்கே செக்அப் பண்ண வேண்டியிருந்தது. இவ்வளோ தூரம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாவூர் சத்திரத்தில் இவரோட மாமனார் சொந்த இடத்துல விஏ நகர் விஏ காம்பவுண்டில் அரவிந்த் முகர் பேசி இங்கே ஒரு மருத்துவ மூலமே கொண்டாந்துருக்குன்னா அந்த பெருமை இவருக்கு மட்டும்தான் சாரும். இதுவரை 344 ஜோடி கண்களை தானமாக பெற்று கொடுத்தவர். தான் மட்டுமல்லாமல் தனது தாய், தந்தை, மனைவி என அனைவரின் உடல்களையும் உடல் தானம் செய்த சமூக ஆர்வலர்களுக்கெல்லாம் முன்னோடி. ஏழை மாணவர்களுக்கு அரசு பணி தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள், ஒரு ஆதாரத்தில் பின்தங்கிய பெண்களுக்கான இலவச தையல் பயிற்சி, கைத்தொழில் பயிற்சி, ஏழை மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகை என தனது சேவையை தொடர்ந்து அயராது செய்து கொண்டிருப்பவர். இதையும் தாண்டி தனது நண்பர்களின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்டு தொடர்ந்து 12 ஆண்டுகளாக தினசரி காலை அனைவரையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு நடைபயிற்சி அளித்து ஆரோக்கியத்தில் வழி நடத்துகின்ற உற்ற தோழனாகவும் வாழ்ந்து வருபவர். சர்வீஸ்ங்கிறது அவர் ரத்தத்திலே ஊர்னது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இந்த கண்தானம் மட்டும் இல்ல, நாம இங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது யாராவது 2 பேர், ஒரு லேடி வருவாங்க, அல்ல ஒரு பையன் வருவா, அல்லது ஒரு வயதானவர் வருவாரு. அவர் ஏதாவது அவருடைய குறைகளை சொல்வார். உடனே இவர் 2 பேருக்கு போன் பண்ணி அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அந்த மாதிரியான ஓவரால் ஒரு மக்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறார் பார்க்க. அங்க கண்தானங்கிறது ஒரு தனி லைனு, லயன்ஸ் கிளப்ங்கிறது அது ஒரு தனி லைனு, நட்பு வட்டாரங்கிறது ஒரு லைனு. அது போக ஏழை எளிய மக்களுக்கு தன்னால முடிஞ்சதெல்லாம் செஞ்சு. அப்ப எனக்கு பிடிக்காத ஒரு செய்தி உடனே கண்டித்து சொல்லிடுவேன். அவர் அதை ஆரப்படுவார். மென்மையா அவங்க பிரச்சனைகளை மென்மையா ஒத்து கேட்டு, அதுக்கப்புறம் இது பிரச்சனை எப்படி இருக்கு, ஒண்ணு செய்யுங்க, நாளைக்கு வாங்க பேசுவோம் அப்படின்னு அவர் அப்படியே சைலண்ட் பண்ணி விடுவார். சிறந்த குடும்ப தலைவராக, நல்ல நண்பனாக, சமூகத்தில் நல்ல பங்களிப்பானாக, சேவையில் சிறந்தவராக, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவராக, நல்ல தமையனாக, அன்பு மகனாக, பாசமுள்ள பெற்றோராக, ஒட்டுமொத்தத்தில் மனிதநேயமிக்க பண்பாளராக மக்கள் மத்தியில் ரியல் ஹீரோவாக வலம் வரும் அன்பு சகோதரர் லயன் KRB இளங்கோ அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிப்பதில் நமது நெல்லை லைஃப் எல்லையில்லா பேரானந்தம் கொள்கிறது.